عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முதலாவதாக ஆதம் நபியை பற்றிய சில வரலாற்று தகவல்களை, குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக எப்போது இப்லீஸ் ஆதம் நபிக்கு சஜ்தா செய்வதற்கு மறுத்துவிட்டானோ அப்போதே அவன் அல்லாஹ் தஆலா அவன் என்ன செஞ்சுட்டான், மாறு செஞ்சதுனால, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியதுனால அவனை சபிக்கப்பட்டவனாகவும் தூரமாக்கப்பட்டவனும் அல்லாஹ் ஆக்கிட்டான். அடுத்து அல்லாஹ் தஆலா இப்லீஸுக்கு என்ன செய்தான்னா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஹிஜ்ர் 15வது அத்தியாயத்தில் 37வது வசனத்திலையும் 38வது வசனத்திலையும் சொல்கிறான், இன்னக மினல் முன்தரி இலா யௌமில் வக்தில் மஅலூம். இப்லீஸே, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவனாக நீ இருக்கிறாய் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை. அல்லாஹ் தஆலா இப்லீஸுக்கு அவகாசத்தை கொடுத்தான். என்ன அவகாசம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. 7வது அத்தியாயத்தில் 11வது வசனத்திலும் 17வது வசனத்திலும் சொல்கிறான், ஃபபிமா அக்வைதனி லஅகூதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம் ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. அல்லாஹ் என்னை நீ வழிகெடுத்ததுனால, இப்லீஸ் சொல்கிறான் அல்லாஹ்கிட்ட, அல்லாஹ் என்னை நீ வழிகெடுத்து விட்ட காரணத்தினால நான் என்ன செய்கிறேன், ஆதமுடைய மக்கள் நேர்வழியை விட்டு அவர்களை தடுப்பதற்காக வேண்டி நான் என்ன செய்வேன், அவங்க வரக்கூடிய அந்த வழிகளை தடுத்தவனாக காத்திருப்பேன், அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி இப்லீஸ் சொல்கிறான். மேலும் நான் அந்த ஆதமுடைய சந்ததிகள்கிட்ட வருவேன். எப்படி வருவேன்? அவங்களுக்கு முன்னாடியும் வருவேன், அவங்களுக்கு பின்னாடியும் வருவேன், அவங்களுக்கு வலது பக்கத்திலையும் வருவேன், அவங்களுக்கு இடது பக்கத்திலையும் வருவேன். வந்து என்ன பண்ணுவான், அல்லாஹ் கொடுத்த அவகாசத்தை வைத்து நம்மை வழிகெடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இப்லீஸ் செய்வதற்கு அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறான், கேட்குறான். மேலும் சொல்கிறான் பாருங்க, இப்லீஸு மக்களில் அதிகமான மக்களை நீ நண்டு செலுத்தக்கூடியவன் நீ பார்க்க மாட்ட. அல்லாஹ்ட்ட அல்லாஹ் சொல்கிறான். இப்லீஸ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் நான் ஆதம் நபிக்கு சஜ்தா செய்யாத காரணத்தினால நான் உன்னுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டவன ஆயிட்டேன். ஆகவே நான் வழிகட்டு போன காரணத்தினால, என்னை வழிகெடுத்த காரணத்தினால நான் ஆதமுடைய சந்ததிகளை விடமாட்டேன். என்ன பண்ணுவேன், அவர்களை நேர்வழியை விட்டு நான் தடுப்பேன். அவங்க செல்லக்கூடிய நேர்வழியை விட்டு நான் தடுப்பதற்காக அமர்வேன், அவங்கள்ட்ட வருவேன். எப்படி வருவேன்? முன்னாடியும் வருவேன், பின்னாடியும் வருவேன், வலது பக்கத்திலையும் வருவேன், இடது பக்கத்திலையும் வருவேன். வந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன், அவர்களை தவறான பாதைக்கு நான் கொண்டு போவேன் என்று அவன் என்ன செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் சொல்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இப்லீஸ் இவ்வாறாக மனிதன் என்ன செய்கிறான், வழிகெடுப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நான் வழிகெடுப்பேன்னு சொல்கிறான். அல்லாஹ் பாருங்க, இப்லீஸுடைய அந்த விஷயங்களை கேட்டவர்களுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் தபிஅக மின்ஹும் ஃபஇன்ன ஜஹன்னம ஜஸாஉக்கும் ஜஸாஅன் மஃபூரா வஸ்தஃசித் மன் இஸ்ததஅத மின்ஹும் பிஸௌதிக் வஅஜ்லிப் அலைஹிம் பிகைலிக் வரிஜ்லிக் வஷாரிக்ஹும் ஃபில் அம்வாலி வல் அவ்லாத். அல்லாஹ் சொல்கிறான், நீ போ, நீயும் உன்னை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவங்க எல்லாரும் என்ன, ஜஹன்னம் நரகத்துக்கு போவீங்க, அதுதான் உங்களுக்குரிய நிரப்பமான கூலி. அல்லாஹ் இப்லீஸ் கிட்ட சொல்கிறான், மக்களை நீ வழிகெடுக்க போகிறாயா, வழிகெடு. நீனும் உன்னுடைய பேச்சையில யாரெல்லாம் மயங்கி உன் பாதையில் வர்றாங்களோ பின்பற்றுகின்றார்களோ அவங்க எல்லாத்துக்கும் நிரப்பமான கூலி இருக்குது. என்ன கூலி? நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நீ உன்னுடைய முயற்சியை கொண்டு உன்னால் இயன்ற அளவுக்கு நீ வழிகெடு. எப்படி? உன்னுடைய சத்தத்தை கொண்டு. மேலும் உன்னுடைய அந்த குதிரைப்படை, உன்னுடைய அந்த நடக்கக்கூடிய படைகளை கொண்டு நீ என்ன செய்ய, அவங்க மீது நீ என்ன செய், நீ ஆதிக்கம் செலுத்த, அவங்கள்ட்ட போ. நீ மேலும் வஷாரிக்கும் ஃபில் அம்வாலி வல் அவ்லாத், நீ அந்த மக்களுடைய ஆதமுடைய சந்ததிகளுடைய செல்வத்திலும் அவங்களுடைய குழந்தைகளையும் நீ அவங்களோடு இணைந்துடு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாவும் அந்த அவகாசத்தை கொடுக்குறான். இப்லீஸ் கேட்ட உடனே அல்லாஹ் அந்த அவகாசத்தை கொடுக்குற, நீ கிடைக்க போகிறாயா, கேடு. யாரெல்லாம் உன்னுடைய பேச்சில் மயங்குறாங்களோ, உன்னை பின்பற்றுகின்றார்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன முடிவு, நரகம்தான். ஆகவே நீ உன்னால் முடிந்தது என்ன செய்ய, கேடு. உன்னுடைய சத்தத்தை கொண்டு, உன்னுடைய
படைபலத்தில் அந்த குதிரை படைகளை கொண்டும் உன்னுடைய அந்த நடக்கக்கூடிய அந்த நடைகள் அந்த படையினரை கொண்டும் நீ அவங்கள்ட்ட போ, அவங்கள நீ என்ன செய், உன்னுடைய வலையில் நீ வீழ்த்து. மேலும் நீ அவங்களுடைய செல்வத்திலும் ஆதமுடைய சந்ததிகளுடைய அந்த குழந்தைகளுடைய இதுலேயும் நீ அவங்களோட இணைந்திடு என்று அல்லாவும் அவனுக்கு அவகாசம் கொடுக்குறான். ஆகவே இங்கே நம்ம ஆதம் நபியினுடைய அந்த வரலாற்றிலிருந்து முக்கியமாக குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயத்திலிருந்து அறியக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், இந்த ஆதமுடைய சந்ததிகளை வழிகெடுப்பதற்கு இப்லீஸ் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்குறான். அல்லாவும் அவனுக்கு அந்த அவகாசத்தை கொடுக்குறான். ஆகவே தான் இஸ்லாமிய மார்க்கும் இந்த விஷயங்கள் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி காட்டுது. அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெரியப்படுத்தும், இப்லீஸ் எல்லாத்தையும் வழிகெடுத்துட முடியுமா, எல்லாரும் இப்லீஸுடைய வலையில் சிக்கிட முடியுமான்னு இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, சூரத்துன் நஹல் 16வது அத்தியாயத்தில் 99வது வசனம், இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல் லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொள்வார்களோ, ஈமான் கொண்டவங்களும் தன்னுடைய ரப்பின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பவர்களையும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுடைய ஆதிக்கம், உன்னுடைய அந்த அதிகாரம் ஈமான் கொண்ட மக்கள்கிட்டையும் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள்ட்டையும் செல்லுபடி ஆகாது. உன்னால் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆகவே ஷைத்தான் யார் இடத்துல தோற்றுடுவான், மனித இடத்துல ஆதமுடைய சந்ததிகளை எல்லாத்தையும் வழிகெடுப்பான். யாரை தவிர, ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை வச்சிருக்காங்களே அவர்களை தவிர மற்ற எல்லாரையும் வழிகெடுப்போம். ஆகவே இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களையும் நல்ல மக்களையும் ஷைத்தானால் வழிகெடுக்க முடியாது. ஷைத்தான் யாரை வழிகெடுப்பான், யாரெல்லாம் தீய பாதைக்கு போகிறாங்களோ, யாரெல்லாம் பாவங்களில் ஈடுபடுறாங்களோ, யாரெல்லாம் நேரிலிருந்து விலகுறாங்களோ அப்படிப்பட்டவங்கள தான் அவன் வீழ்த்த முடியும். ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ்வையும் முழுமையாக சார்ந்திருப்பவர்களையும் ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தான் நாம் இந்த ஷைத்தானுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பாருங்கள், அதனால தான் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த அவகாசத்தில் எல்லா விதமான அவகாசத்தை கொடுக்குறான். என்ன செய்ய, உன்னுடைய படையினரை கொண்டு நீ என்ன செய்ய, மக்களை வழிகெடு. ஹதீஸுகளில் பார்க்குறோம், இப்லீஸு தன்னுடைய சிம்மாசனத்தை கடல் மீது அந்த நீரின் மீது அமைத்திருப்பான். அவனுடைய படையினர் அந்த ஷைத்தான்கள், குட்டி குட்டி ஷைத்தான்கள் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக பல இடங்களுக்கு போவோம். ஒருத்தன் சொல்லுவான், நான் 2 சகோதரர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தினேன், 2 சகோதரர்களுக்கு மத்தியில் மோதலை ஏற்படுத்தினேன், நான் இந்த ஃபித்னா பண்ணேன், இந்த குழப்பத்தை பண்ணேன், எல்லாத்தையும் கேட்பான். அடுத்ததாக ஒரு இப்லீஸ் சொல்லுவான், ஒரு ஷைத்தான் சொல்லுவான், என்னன்னு சொல்லுவான், நான் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தினேன், சபாஸ் என்று சொல்லி என்ன செய்வான், அவனை ஆதரிப்பான், அவனை உற்சாகப்படுத்துவான் என்று சொல்லி ஹதீஸுகள் அல்லாஹ்வுடைய சொன்னாங்கன்றதை பார்க்கணும். ஆகவே ஷைத்தான் மக்களை வழிகெடுக்கலாம். அவனுடைய வழிகேட்டிலேருந்து தப்பிக்கக்கூடியவங்க யாரு, ஈமான் கொண்ட மக்கள் தான். மேலும் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கும் ஈமான் கொண்ட மக்களுக்கு சில காரியங்களை சொல்லுது. அந்த காரியங்களை செய்தால் அவர்கள் ஷைத்தானுடைய அந்த வலையில் சிக்காமல் இருக்கலாம். ஷைத்தான் பாருங்க எப்படிலாம் வழிகெடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஷாரிக்கும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், அவனுடைய செல்வத்திலும் அவங்களுடைய சந்ததிகளும் நீ அவங்களோட இணைந்துடு. மனிதர்களோடு அல்லாஹ் சொல்கிறான், இப்லீஸை நீ என்ன செய்ய, உன்னுடைய படையினரை கொண்டு வந்துக்கிட்டு நீ மக்களோடவும் அவங்களுடைய செல்வத்தோடு நீ இணைந்துடு. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய செல்வத்தில், நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய செல்வத்தில் ஷைத்தான் இப்லீஸ் நம்மளோட இணைவதுனா என்ன, அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான், நன்மையான வழிகளை நம்ம செலவழிக்க மாட்டோம், தடுத்துக்கும். ஷைத்தான் நமக்கு பயமுறுத்தும், இருக்கிறதுலாம் கொடுத்துட்டேன்னா நாளைக்கு உன்னுடைய நிலை என்ன ஆகும், உன்னுடைய சந்ததிகளுடைய நிலை என்ன ஆகும், அதனால் நல்ல காரியத்தை நீ செய்யாத என்று தடுப்போம். மேலும் பாருங்க, ஹராமான விஷயங்கள் பக்கம் மனுஷன் போகும்போது என்ன செய்வான், நீ இந்த வியாபாரத்தில் ஈடுபடு, இல்லைன்னா உனக்கு ரிஸ்க் கிடைக்காது என்று என்ன செய்வான், அவங்களுக்கு வறுமையை கண்டு பயமுறுத்துவோம். ஆகவே இப்படி செல்வத்தில் ஷைத்தான் வழிகெடுப்பான், இப்லீஸ் வழிகெடுப்பான். அதே மாதிரி மனிதர்களுடைய சந்ததிகளில் வழிகெடுக்கிறதுனா என்ன, குழந்தைகளை தர்பியத்து கொடுக்கும்போது மார்க் அடிப்படையில் இல்லாமல் தவறான விஷயங்கள் பக்கம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பினை ஷைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நாம் நம்மளுடைய குழந்தைகளை வழிகெடுறதுக்கு எத்தனை விஷயங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கோம், சினிமா, டிவி மற்ற விஷயங்களை என்ன செய்கிறோம், அதை கொண்ட குழந்தைகளை நாமளே வழிகெடுத்துட்டு இருக்கோம். அப்போ இப்படியாக குழந்தைகளுடைய விஷயத்திலும் ஷைத்தான் வழிகெடுப்பான். அதனால தான் பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் நிக்கா செய்ததுக்கு அப்புறம் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுறாருல, அவர் என்ன செஞ்சோம், பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான் மரதப்தனா, அல்லாஹ் எங்களை விட்டு இந்த ஷைத்தான் நீ தூரமாக்கு,
எங்களுக்கு எந்த சந்ததியை தரப்போகின்றாயோ அதை விட்டு இந்த ஷைத்தானை தூரமாக்கும். இஸ்லாமிய மார்க்கும் முஃமின்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஷைத்தானை விட்டு தூரமாகிறதுக்கும் அவனுடைய வலையில விழாம இருந்து தப்பிப்பதற்கான எல்லா வழிகளையும் காட்டித்தரு. அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் மீது ஈமான் கொண்டுட்டேன், நான் அப்படியே இருந்து பண்ணான்னா அவன் தப்பிச்சிட முடியாது, ஷைத்தான் மீது பாதுகாப்பை பெற முடியாது. மாறாக ஈமான் கொண்டதுக்கு அப்புறம் என்னென்ன வழிகளை மார்க் நமக்கு சொல்லியிருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தும். பாருங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஒரு மனிதர் கோபமாக இருந்தாருன்னா, அதிகப்படியான கோபமாக இருந்தாருன்னா இதை இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்களுடைய கோபம் குறையும் நாங்கள் சொல்லணும். ஏன்? இந்த வார்த்தை ஷைத்தானால் தூண்டப்படக்கூடிய ஒரு தீய பண்பு தான் கோபம். இதை ஒரு மனிதன் சொல்லும் போது என்ன ஆகும்? அந்த ஷைத்தானால் தூண்டப்பட்ட அந்த கோபம் குறையும். இப்படி என்னென்ன சந்தர்ப்பங்களை ஷைத்தானுடைய தூண்டுதலை கொண்டு ஷைத்தான் நமக்கு எதிராக வலைகளை ஏற்படுத்துகிறானோ அது எல்லாத்தையும் முறியடிப்பதற்கு மார்க் நமக்கு வழிகாட்டுன்னு சொல்லுது. ஆனால் நம்ம என்ன அது பற்றிய விஷயங்களில் அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். ஆகவே நம்ம இப்படி இருக்கக்கூடாது. மார்க்கத்தில் இந்த ஷைத்தானுடைய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான் 2வது அத்தியாயத்தில் 208வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவ்வுன் முபீன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்க. அல்லாஹ் காஃபிரை கூப்பிட்டு முனாஃபிக்கை கூப்பிட்டு நீங்களா இஸ்லாத்தில் முழுமையாக நுழைங்கன்னு சொல்கிறேன். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்க. இப்போ இஸ்லாம்னா ஏதோ இபாதத்து மற்ற விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிடுவோம். மற்ற கொடுக்கல் வாங்கல் அரசியல் நடைமுறை சார்ந்த விஷயங்களில் நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துக்கலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லா விஷயங்களையும் மார்க்கம் இருக்கணும். அப்போ இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்க. ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாது. நிச்சயமாக ஷைத்தான் பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே ஷைத்தான் பாருங்க, எப்போ ஆதம் நபி இடத்துல சிரம்பணியறதுக்காக அவன் முன்வரலையோ அதனால் அவன் என்ன ஆனா? அவன் அல்லாஹ்விடத்துல கோபத்துக்குரியவனாகவும் தூரமாக்கப்பட்டவன் ஆனான். அடுத்து என்ன பண்ணுறான்? அவனுடைய விரோதத்தை அங்கேயே ஆரம்பிச்சான். என்ன பண்ணுறான்? ஆதம் நபிக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்கிட்டயும் வர்றான். அல்லாஹ் தஆலா அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தான் குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபகுலா மின் ஹைசு ஷி'துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த சொர்க்கத்தில் நீங்கள் விரும்பிய கனிகளை உணவுகளை நீங்கள் என்ன செய்யுங்க? உண்டு வாருங்கள், இந்த ஒரு மரத்தை தவிர அதன்கிட்ட நீங்கள் போகக்கூடாது. அப்படி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று ஆதம் நபிக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் குர்ஆனில் வேறு சில வசனங்களில் 20வது அத்தியாயத்தில் 118வது வசனம் 119வது வசனத்தில், இன்னலக அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா வஅன்னக லா தஸ்மஉ ஃபீஹா வலா தத்ஹா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு பசியும் எடுக்காது, நீங்கள் நிர்வாணமாக ஆக மாட்டீங்க, உங்களுக்கு எந்த விதமான தாகமும் எடுக்காது, எந்த ஒரு வெயிலும் உங்களை கஷ்டப்படுத்தாது, நிம்மதியாக சுகபமாக நீங்கள் வாழலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை என்ன பண்ணுறான்? இப்லீஸு ஆதம் நபிக்கிட்டையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான். என்னென்னு? தன்னை பெரிய ஒரு நல்லுபேச சொல்கிற மாதிரியும் தன்னை பெரிய ஒரு நல்லவன மாதிரியும் காட்டுவதற்காக வேண்டி அவங்கள்ட்ட சொல்கிறான், நீங்கள் இதில் நிரந்தரமாக இருக்கணும்னா எந்த மரத்திலிருந்து அல்லாஹ் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ தடுத்தானோ அதுலேருந்து நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டால் நீங்கள் இதில் நிரந்தரமாக இருக்கலாம் என்று அவன் என்ன செய்கிறான்? ஆசை வார்த்தைகளை காட்டுறான். ஆதம் நபியும் அவனுடைய வலையில் விழுந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் என்ன செய்கிறாங்க? அந்த சொர்க்கத்தில் தடுக்கப்பட்ட மரத்தில் இந்த கனியை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், அலம் அன்ஹகுமா அன் தில்கும ஷஜரா வகுல் லகுமா இன்ன ஷைத்தான் லகுமா அதுவும் முபீன். உங்களுக்கு நான் தடுக்கலையா? அந்த மரத்தினுடைய கனி நீங்கள் பக்கம் போகக்கூடாது, அந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தடுக்கலையா? மேலும் நான் உங்கள்கிட்ட சொல்லையா? நிச்சயமாக ஷைத்தான் உங்கள் இருவருக்கும் பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்பதை உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்று அல்லாஹ் கேட்குறான். ஆகவே ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியினால் தடுக்கப்பட்டு அவங்க என்ன ஆனாங்க? அந்த கனியை சாப்பிட்டதுனால சொர்க்கத்திலிருந்து அவங்க இந்த பூமிக்கு இறக்கப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அவங்க என்ன செய்தாங்க? ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத். அவங்க செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவங்க அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டாங்க. ஒரு மனிதன் எவ்வளவுதான் பாவங்களை செய்திருந்தாலும் ஒழுக்கமான முறையில் களப்பற்ற முறையில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளும். அப்படித்தான் ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த பாவத்திற்கு அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தான். என்ன வார்த்தைகள் அவங்க சொன்னாங்க? பொதுவாக நிறைய சுன்னத் ஜமாத்தில் இந்த விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா, அல்லாஹ் ஆதம் நபி செய்த தவறுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செய்த தவறுக்கும் அவங்க செய்த பரிகாரம் என்னென்னா, ஆதம் நபி அல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம், அல்லாஹ்
முகமதின் பொருட்டால், முகமது நபியினுடைய பொருட்டால் நான் கேட்குறேன், என்னை நீ மன்னித்தருள்வாயாக, நான் செஞ்ச இந்த பாவத்துக்கு என்னை மன்னித்தருள்வாயாக என்று கேட்டாங்களா. அதுக்கு அல்லாஹ் சொன்னானா, ஆதமே நான் இன்னும் முகமது சாஸ்திரம் படைக்கவே இல்லையே, உங்களுக்கு அவங்கள பற்றி எப்படி தெரியும், நீங்கள் எப்படி அவங்கள அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு ஆதம் நபி சொன்னாங்கன்னா, அல்லாஹ் நான் அரசிக்கையில் பார்த்தேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூல்லான்னு எழுதிருந்துச்சு. அப்போ உன் பேரோடு நீங்கள் ஒருத்தவங்களுடைய பேரை சொல்கிறேன்னா அவங்க பெரிய ஆளாக தான் இருக்கணும், மரியாதைக்குரியவங்களாகவும் மதிப்புக்குரியவங்களாக தான் இருக்கணும். ஆகவே தான் நான் அவங்க பேரை சொன்னேன் என்று என்ன செய்வாங்க, இந்த ஒரு சம்பவத்தை வந்து சொல்லி அடுத்து அல்லாஹ் அவங்கள முகமதுக்காக உங்களை நான் மன்னிச்சிடுறேன், லவ்லாக்கு மா ஹலக்துல் அஃப்லாக், முகமது நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தை நான் படைத்திருக்க மாட்டேன்ற மாதிரிலாம் நிறைய ரசூலுல்லாஹ் புகழ்ன்ற பேரில் சில கதைகளையும் இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்களையும் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. அவங்க என்ன வார்த்தையை சொன்னாங்க அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லணும். ஆதம் நபி அவங்க செஞ்ச தவறுக்கு, அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச தவறுக்கு என்ன வார்த்தையை சொல்லி அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, 7வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில், ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் ரப்பே, எங்கள் இரட்சகனே, எங்களுக்கு நாங்களே அதிகப்படியாக அநீதிகளை நான் செஞ்சிட்டோம், பாவங்களை செஞ்சிட்டோம், நீ எங்களை மன்னித்தருளவில்லை என்றால், எங்கள் மீது நீ அருள் புரியவில்லை என்று சொன்னால் நஷ்டவாளியாக நாங்கள் ஆயிடுவோம் என்று அவங்க சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் சொன்னாங்க. இதை தவிர ரசூல்லா பேர்லாம் அவங்க சொல்லலை. ரசூல்லா பற்றிலாம் வந்து என்ன அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான தகவலும் கிடையாது. ஆகவே இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, பாவ மன்னிப்பை தேடினாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எவ்வளோ ஷிருக்கே ஒரு மனிதன் செஞ்சிருந்தா கூட, குஃப்ரே ஒரு மனிதன் செஞ்சிருந்தா கூட, தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட ஒடுக்கமான தௌபா கிட்ட அதை மீண்டுட்டான்னா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான்றதை பார்க்கணும். அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஷைத்தானை பற்றியும் இந்த இப்லீஸை பற்றி நமக்கு சொல்கிறான். 7வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில், யா பனி ஆதம லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah யன்ஸி அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா ஸவாஅத்திஹிமா இன்னஹு யராக்கும் ஹுவ வகபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹும். அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய சந்ததிகளே, எப்படி உங்களுடைய பெற்றோர்களை ஆதம் நபியையும் அவ்வாவையும் சொர்க்கத்திலிருந்து ஷைத்தான் வெளியேற்றினானோ அது மாதிரி உங்களிடத்துல என்ன செய்ய வேண்டாம், வந்து உங்களிடத்துல குழப்பத்தை ஏற்படுத்திட வேண்டாம், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் நபிக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செய்தான், அவங்களுடைய அந்த மானத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவங்களுடைய ஆடையை அவன் கலைய செய்தான். எப்போ அந்த கனியை அவங்க சாப்பிட்டாங்களோ அவங்களுடைய ஆடைகள் என்ன ஆயிடுச்சு, கலந்து விட்டது. அப்போ இப்படியா அவங்க என்ன செய்தான், ஒரு இழப்புக்குள்ளான நிலையை அவன் ஆக்கினான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஷைத்தான் இருக்கானே அவனும் அவனுடைய அந்த கூட்டத்தினரும் என்ன செய்கிறாங்க, நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது, நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது, ஆனால் அவர்கள் உங்களை கண்காணித்து உங்களை என்ன செய்கிறாங்க, வழிகெடுப்பதற்கான எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். நம்மளால் இப்லீஸை பார்க்க முடியாது, நம்மளால் நம்முடைய கண்களை கொண்டு ஷைத்தானை பார்க்க முடியாது. ஆனால் இப்லீஸ் ஷைத்தான் என்ன பண்ணுறான், நம்மளை வழிகெடுப்பதற்காக எல்லா விதமான விஷயங்களும் காத்திருந்து நம்மளை வந்து வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். ஆகவே நாம் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறான். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது அவனுக்கு ஒரு சில விரோதம், ஒரு சில பகை ஒருத்தவங்களோட ஏற்பட்டது, ஒருத்தவங்களால இழப்புகள் அதிகமாயிட்டுனா அவருடைய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஆனால் ஷைத்தானுடைய விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதே கிடையாது. அதனால தான் நம்மளை வந்து நன்மையான வழிகளில் இருந்தோம், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டோம், மற்ற பாவமான காரியங்கள் செய்வதும் அவன் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கிறான். ஆகவே ஷைத்தானுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக ஆதம் நபியுடைய இந்த வரலாற்றின் மூலமாக நம்ம அறியக்கூடிய தகவல் இதுதான். ஷைத்தான் என்பது நமக்கு பகிரங்க விரோதியாக இருப்பதினால் அவனுடைய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்து கடைசியாக ஆதம் நபியுடைய இந்த வரலாற்று இந்த நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன இந்த விஷயத்தை குர்ஆன் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்கிறோம். ஆதம் நபிக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு நடந்த சம்பவத்தை, ஷைத்தானால் ஏற்பட்ட அந்த பாதிப்பை, அவங்க சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட விஷயத்தை, ஷைத்தானால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய தூரமாக்கப்பட்ட நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் என்ன செய்யுது மார்க்கத்தில் பல இடங்களில் குர்ஆனில் சொல்லப்பட்டது. இதில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அறியணும். என்ன விஷயம், இன்றைக்கி உலகத்தில் பெரும்பாலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாத்திகத்தினுடைய தாக்கத்தை நம்ம அதிகமாக பார்க்கணும். இவங்க குழந்தைகளுக்கும் சரி மற்ற கல்வி ரீதியான விஷயங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த டார்வின் தியரின்னு சொல்லிட்டு டார்வின் தத்துவத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. மனுஷன் என்ன செய்யலை, ஆதம் அவ்வாலாம் இதெல்லாம் வந்து கட்டுக்கதை, இதெல்லாம் கப்ஸா, எப்படி உருவானா என்று பார்க்கும்போது பரிணாம வளர்ச்சி. அது என்ன பரிணாம வளர்ச்சி, இப்படி இருந்தான், அப்புறம் என்னாச்சு, குரங்குல இருந்தால் மனுஷன் வந்தான் என்கின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை எடுத்து சொல்லி
அதைத்தான் ஒரு அறிவுபூர்வமானதாகவும் அதுதான் என்னவோ மிகவும் யதார்த்தத்துக்கு நெருக்கமானதாகவும் இதெல்லாம் ஏதோ கதைகள் மாதிரியும் நான் இன்னைக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க, நாத்திகத்தின் தாக்கத்தினால சில பேர் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கணும். இது அப்பட்டமான குற்றம். அல்ல இவ்வளோ தெளிவாக வேதங்களில் சொல்கிறான். ஆதம் நபியை பற்றி இத்தனை இடத்துல சொல்கிறான் குரானில். அப்போது நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி நாமளும் சரி இது விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு காஃபிலாக இருக்கிறவங்களில் பொதுவாக இந்த டாக்டராக இருக்கிறவங்க ஓரளவு நல்லா மேல்தட்டு படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னவோ இந்த டார்வின் தத்துவத்தையும் அந்த இதையும் ஒரு பெரிய அறிவுபூர்வமானதாகவும் ஒரு பெரிய ஆய்வு செஞ்சு எடுத்துட்ட மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்லாம் மனசில் மாறல. இது என்ன பரிணாம வளர்ச்சின்னு கேட்குறேன். என்ன பரிணாம வளர்ச்சி, என்ன பரிணாம வளர்ச்சி? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவுக்கே உகந்தது கிடையாது. இதெல்லாம் அறிவுக்கு எதிரானது. மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தையும் ஷைத்தானுடைய அந்த குஃப்ரான விஷயங்களை பரப்புவதற்கு நாத்திகத்தினால ஏற்படுத்தப்பட்ட பொய்யான கற்பனையான விஷயம். ஆகவே அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது தான் நமக்கு ஆதாரம். பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் 40வது அத்தியாயத்தில் 83வது வசனம், ஃபலம்மா ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பய்யினாத் ஃபரிஹூ பிமா இந்தஹும் மினல் இல்ம் வஹாக பிஹிம் மா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். அல்லாஹ் சொல்கிறான், அவங்க இடத்துல தூதர்மார்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு அவங்கள்ட்ட வரும்போது அந்த மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? தூதர்கள் வந்தாங்க, அந்த மக்கள் சமூகத்தை வந்தாங்க. எதை? தெளிவான சான்றுகள் அல்லாஹ்ட்ட கொண்டு வந்தாங்க, வஹியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட இருந்த இல்முன்ற பேரில் அவங்கள்ட்ட இருந்த கல்வின்ற பேரில் இருக்கிறத வச்சு அவங்க சந்தோஷப்பட்டுட்டாங்க. நீங்கள் என்ன வஹியை சொல்கிறீங்க, நீங்கள் என்ன தூதர் இறைச்சி சொல்கிறீங்க, எங்ககிட்ட இருக்கிறது மிக சிறந்தது என்று சொல்லி அவங்கள்ட்ட இருக்கிறத கொண்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், எதை கொண்டு அவர்கள் கேலி செய்தார்களோ அதை கொண்டு அவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, அவர்கள் சூழப்படுவார்கள். நல்லா சொல்கிறோம். அதை கொண்டு அவங்க என்ன செய்யப்படுவாங்க, மறுமையில் கடுமையான அவங்களுக்கு ஒரு வேதனை இருக்குன்னு நல்லா எச்சரிக்கிறான். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இன்றைக்கி இந்த நாத்திக கொள்கையின் அடிப்படையில் எத்தனையோ முஸ்லீம்கள் குழந்தைகளை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்வெண்ட்டில் சேர்க்குறேன் அங்கே சேர்க்குறன்ற பேரில் கொண்டு போய் அதிலிருந்து சேர்த்து என்ன பண்ணுறோம், மார்க்கத்தை விட்டு தூரமாகிறதுக்கு சிறு வயதிலிருந்தே இது போன்ற தவறான கொள்கைகள் எல்லாம் மக்கள் மத்தியில் போதிக்கப்படுறதை நம்ம பார்க்கணும். குழந்தைகள் மத்தியில் இது பரப்பப்படுறதை பார்க்கணும். ஆகவே முஸ்லீம்கள் இது விஷயத்தில் குழந்தைகளுக்கும் சரி நாமளும் சரி இது விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்வதை கொண்டு நம்முடைய ஈமானை நம்ம அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தானை நாம பகிரங்க விரோதியாக நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். ஆகவே எந்த விஷயத்தை நம்ம சொன்னோமோ அது சரியான முறையில் விளங்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.